ஹலோ ஆல். டுடே நம்ம ரே ஆப்டிக்ஸோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். போர்டு எக்ஸாமில் ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் உள்ள சாப்டர். ஸோ ஆப்டிக்ஸுக்கு டோட்டலாக அரௌண்ட் 14 மார்க்ஸ். அதில் ரே ஆப்டிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் இருக்கும். வே ஆப்டிக்ஸ் 7 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த 7 மார்க்ஸில் ஒரு 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வச்சுட்டாலும் 4 மார்க்ஸ் நம்ம ஒரு ரீசனிங்கோ இல்லை ஒரு ஓப்பன் கொஷினோ ஒரு ஓப்பன் டெரிவேஷன் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட லெசன் ஃபுல்லாக எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். மிரர்ஸ், அதில் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், கான்கேவ், கான்வெக்ஸ், தென் மேக்னிஃபிகேஷன், ரிஃப்ராக்ஷன், principle of reversibility, apparent depth, real depth, total and reflection, refraction at spherical surface, rarer to denser, denser to rarer. இதை பார்த்த பிறகு தான் நமக்கு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். தென் ப்ரிசம் பார்க்க போகிறோம், ஆங்குலர் டிஸ்பர்ஷன், டிஸ்பர்சிவ் பவர் அண்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப். கண்டிப்பாக இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் தான். ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கணும். ஒருவேளை இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி, இந்த ஒன் ஷாட் பிடிச்சி, எனக்கு கண்டென்ட் வைஸ் டீட்டெயிலான டாபிக்ஸ் வேணும் சார், நான் போர்டு எக்ஸாம்குள்ள அதை படிக்கணும்னா நீங்கள் நம்ம கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 40 days, தட் இஸ் 35 to 40 days உள்ளதில் கிராஷ் கோர்ஸில் இதோட டெரிவேஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீச் பண்ணுவோம் நாங்கள். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் மெஜாரிட்டியாக 10th நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு பிளேன் மிரர், வெரி இம்பார்ட்டன்ட். இன்சிடென்ட், இது நார்மல் லைன், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். பட் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நியூமரிக்கல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது பேரு கிளான்சிங் ஆங்கிள். இந்த ஆங்கிள் 90னா இந்த ஆங்கிள் ஐங்கும் போது இது என்னவா இருக்கும்? 90 - 8. இது கிளான்சிங் ஆங்கிள். நியூமரிக்கல்ஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன டிப் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஆர்னா டோட்டலா 90 இருக்கும்போது பேலன்ஸ் என்ன இருக்கும்? 90 - 6. IR ஈக்குவல்னா இந்த 90 - ஐயும் 90 - 6ம் கண்டிப்பா ஈக்குவல். அந்த ஆங்கிளுக்கு பேரு கிளான்சிங் ஆங்கிள். நியூமரிக்கல்ஸ்ல சம்டைம்ஸ் இதை 13 கொடுத்தாங்கன்னா we have to find, we come to know that angle of incidence is 60 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். தென் ஸ்பெரிக்கல் மிரருக்கு சம்டைம்ஸ் டயக்ராம் வரைய சொன்னாங்க அப்படின்னா 3 ரூல்ல நம்ம டயக்ராம் வரையலாம். அதுக்கு முன்னாடி இதுல ஒரே ஒரு கான்செப்ட் விட்டு போயிட்டு அது என்னன்னு பார்ப்போம். ஒரு பிளேன் மிரர்ல பர்பெண்டிகுலர் டு த மிரர் ஒருவேளை இன்சிடென்ட் லைன் வந்ததுன்னா அது டக்குன்னு ஆங்கிள் 90 சொல்லிடுவாங்க, இல்ல ஆங்கிள் 0. ஸோ இப்போ இதுதான் இன்சிடென்ட் ரே. நான் இப்போ நார்மல் வரைய சொன்னா நீங்க அதே லைன்ல தான் நார்மல் வரைவீங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஒயிட் லைன்ல வரைஞ்சேன், உங்களுக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஒயிட் லைன், ரைட்? ஸோ கிரீன் லைனுக்கு மேல ஒயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ஒயிட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ரே, நார்மல் லைன், ரேன்னு சொல்லக்கூடாது, லைன். கிரீன் வந்துட்டு இன்சிடென்ட் ரே. இப்போ ஆங்கிள் பிட்வீன் நார்மல் லைன் அண்ட் இன்சிடென்ட் ரே என்ன? 0. IC = 0. தென் R எப்படி இருக்கும்? திருப்பி அதே பாத்துல தான் ரீட்ரேஸ் ஆகும், R 0. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்னால தான் ஸ்பெரிக்கல் மிரர்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா போற எல்லா லைனும் திருப்பி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே வரும். நியூமரிக்கல்ஸ்ல நம்ம ப்ரிசம், மைக்ரோஸ்கோப்லாம் நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராப்ளம் மிரர்ல இருந்து கூட 3 மார்க் 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஸ்பெரிக்கல் மிரர்ல நம்ம டயக்ராம் வரையறதுக்கு கான்கேவா இருக்கட்டும், கான்வெக்ஸா இருக்கட்டும், 3 ரூல்ல ஃபாலோ பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, இது பிரின்சிபல் ஆக்சிஸ், parallel to the principal axis, after reflection focus வழியா போகும். This is very important. எந்த டயக்ராம்னாலும் 3 ரூல்ல ஃபாலோ பண்ணி நம்ம டிரா பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் ரூல். கிளியர்? செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ் வழியா போற லைன் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் parallel to the principal axis. ஃபோக்கஸ் வழியா போனா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் parallel to the principal axis. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நான் வரைகிறது எல்லாமே கான்கேவ் மிரர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஸோ ஒன் ஷாட்டுங்கும் போது ஒரு கண்டென்ட்டோட ஹார்ட் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சி, எந்த லைனு சி வழியா போதோ, பாஸ் த்ரூ சி ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் ரீட்ரேஸ் இட்ஸ் ஒரிஜினல் பாத். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதைத்தான் நம்ம இந்த கான்செப்ட்ல சொன்னோம். கிளியர்? ஸோ இந்த டயக்ராம்லேயே நீங்க நார்மல் லைன் டிரா பண்ணீங்கன்னா அந்த நார்மல் யாரை வந்து மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரை வந்து மீட் பண்ணுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3 ரே டயக்ராம்ல எந்த கண்டிஷன் கேட்டாலும் ரொம்ப அழகா நம்மளால டிரா பண்ண முடியும். இதுல நார்மல் லைன் வரைஞ்சனா அதுக்கு மேலே தான் போகும். நான் வரைஞ்சிருக்கிறது கான்கேவ், கான்வெக்ஸுக்கும் அதே தான் வரும். கிளியர்? தென் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். சைன் கன்வென்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சைன் கன்வென்ஷன்ல தான் நியூமரிக்கல்ஸ்ல தப்பு அதிகமா நடக்கும்.
நான் இந்த சைன் கன்வென்ஷன்ல நியூமரிக்கல்ஸ்ல தப்பு நடக்காம இருக்க ஒரு சின்ன டிப்பு சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. ப்ராப்ளம்ல இப்போ வி கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ சைன் கன்வென்ஷன் ஆக்சுவலா நம்ம சைன் கன்வென்ஷன்ல என்ன தப்பு பண்றோம்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்தா நெகட்டிவ், ரைட் சைடு வந்தா பாசிட்டிவ், அப்படி கிராஃபிக்கலா மேத்தமெட்டிக்கலா எடுக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு கேண்டில் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். இந்த கேண்டில் இருந்து லைட்டு மிரருக்கு போகுது, ஓகேவா? ஸோ இதுதான் இன்சிடென்ட் ரே. நான் மெஷர் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்டு இந்த இன்சிடென்ட் ரே டைரக்ஷன்லயே நான் மெஷர் பண்ணா, சப்போஸ் இல்லை, இதுதான் கரெக்டான சென்ஸு, 0,0. நான் ஒரு ஸ்கேலை வச்சு 1 2 3 4 அப்படின்னு லைட்டு போகிற டைரக்ஷன்லயே நான் மெஷர் பண்ணேன்னா அது பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ நான் கேண்டிலை இங்கே வச்சிருக்கேன். ஐ ஹாவ் டு மெஷர் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த மிரர். ஸோ இது கான்கேவ் மிரர், பக்கா, வெரி ஈஸி, சூப்பர். ஸ்கேலை இங்கே வச்சுட்டுனா 1 2 3ன்னு லைட்டு போகிற டைரக்ஷனுக்கு நான் ரிவர்ஸில் வரேன். அப்போ ரிவர்ஸில் வரதுனால தான் நான் மைனஸ்ன்னு எழுதுறோம். திஸ் இஸ் த ரியல் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ரிகார்டிங் சைன் கன்வென்ஷன். கிளியர், பக்கா. ஸோ இப்போ நம்ம இது எடுத்தோம்னா பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் தான். கீழே வந்தோம்னா நெகட்டிவ் நெகட்டிவ், சூப்பர். சரி, சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணும்போது நான் தப்பு வராமல் அந்த ப்ராப்ளம் எப்படி சார் போகிறதுன்னா, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். நான் வி கொடுத்துட்டேன், எஃப்பும் கொடுத்துட்டேன். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் யூ, ஐ ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் யூ. யூ தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுப்போம். சரி, ஓகே. ஸோ இது ஒரு ரியல் கேஸ். ரியல் கேஸ்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் கேஸ். ரியல் அண்ட் இன்வெர்டட்னா என்ன? ரியல்னு சொன்னா என்னால கிடைக்கிற இமேஜை ஸ்கிரீன்ல கேப்சர் பண்ணி கண்ணால பார்க்க முடியும். ஸ்கிரீன் வேற, மிரர் வேற. பட் வர்ச்சுவல்னா என்னால இமேஜை ஸ்கிரீன்ல கேப்சர் பண்ண முடியாது. அங்க ஒரு ஒயிட் போர்டு இருக்கு, இல்ல ஒயிட் ஸ்கிரீன் இருக்குன்னா அதுல வந்து இமேஜ் விழுகாது. கண்ணாடியில தெரியும், ஆனா என்னால ஸ்கிரீன்ல கேப்சர் பண்ண முடியாது. இமேஜ் பேர் வர்ச்சுவல். ரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்கேவே எடுத்துப்போம், இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லெஃப்ட் சைடு விழுகுதுன்னு அர்த்தம், பக்கா. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்லாம் நான் எடுத்துக்கிறேனே. ஸோ ரியல் அண்ட் இன்வெர்டர்னா இப்படி இருக்கும், இதான் வி. ஆனால் சும்மா ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன், இங்கே எஃப் இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது என்ன ஸ்டெப் தெரியுமா? ஃபார்முலாவை எழுதிருங்க. 1/f is equal to 1/v plus 1/u. இந்த லென்ஸுக்கும் மிரருக்கும் குழப்பிக்க கூடாது, அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஃபார்முலா எழுதிட்டோம், இது எழுதுறது ரொம்ப சேஃப் சார். ஏன்னா ஃபார்முலா கீழே 1/2 மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அது ப்ராஃபிட். என்ன கண்டுபிடிக்க போறோம்? யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன்? யூ தான் கண்டுபிடிக்க சொல்றேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதை மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்பா எழுதிக்கோங்க. 1/f minus 1/v. ஸோ செகண்ட் ஸ்டெப் மேத்தமெட்டிக்கலாக முடிச்சிட்டோம். தேர்ட் ஸ்டெப்ல தான் சார் நீங்க சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணும். அப்படி பண்ணா மட்டும்தான் சார் தப்பு வராமல் இருக்கும். சரி, இப்போ சைன் கன்வென்ஷன் போவோம். இந்த மிரருக்கு ஃபோக்கஸ் எங்க இருக்காங்க? லெஃப்ட் சைடு, பக்கா. லெஃப்ட் சைடு இருந்தா சைன் கன்வென்ஷன் படி அவங்க என்ன வரணும்? மைனஸ், நெகட்டிவ்ல வரணும். இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்காங்க? லெஃப்ட் சைடு தான் இருக்காங்க. அப்ப அது என்ன வரணும்? நெகட்டிவ்ல தான் வரணும், கரெக்டா? ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண போறோம். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன டேட்டாவை கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் சைன் கன்வென்ஷன்ல சூப்பர்வா வரும். ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்கிற டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண மாட்டேன். இஸ் ஈக்குவல் டு -1/f. இந்த மைனஸ் வந்துட்டு சைன் கன்வென்ஷன் மைனஸ், இந்த மைனஸ் இங்க உள்ள மேத்தமெட்டிக்கல் மைனஸ், பக்கா. -1/v. ஸோ இந்த மைனஸ் யாரு? சைன் கன்வென்ஷன் மைனஸ். இந்த மைனஸ் யாரு? சைன் கன்வென்ஷன் மைனஸ். ஸோ 1/u is equal to -1/f plus 1/v. இதுல எங்க சார் தப்பு வரும்? எங்கேயுமே தப்பு நடக்க சான்ஸே இல்லை சார். ஒரே ஸ்டெப்ல மேத்தமெட்டிக்கலாவும் பேராமீட்டரை லெஃப்ட்ல கொண்டு வந்து அதே ஸ்டெப்ல சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணா தப்பு நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய பேப்பர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் மேத்தமெட்டிக்கலா முடிக்கிறோம். the value which we have to find should be in left side. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்றேன். இந்த மைனஸ் மேத்தமெட்டிக்கல் மைனஸ், இது ரெண்டு சைன் கன்வென்ஷன் மைனஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். ஆன்சர் கரெக்டான சைன் கன்வென்ஷன்ல வரணும் சார். அப்படி வந்தா மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஐ திங்க் யூ காட் அ கிளியர் ஐடியா ரிகார்டிங் சைன் கன்வென்ஷன். உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அது கிளியர் ஆயிருக்கணும். தென் மேக்னிஃபிகேஷனுக்கு வருவோம். மேக்னிஃபிகேஷன் அடுத்ததா? எஸ். ஸோ இதுல மேக்னிஃபிகேஷன்ல நியூமரிக்கல்ஸ் பொறுத்து
எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஃபார்முலா v by u h image by h ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. மேக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அதையும் நான் எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் மிரர். உங்களுக்கு இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கும். m is equal to minus v by u. இந்த மைனஸுக்கு அப்புறம் தான் நம்ம சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த மைனஸ் நமக்கு ஜெனரலைஸ்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ல சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிக்கணும். hi by ho, height of image by height of the, இது மெஜாரிட்டியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நியூமரிக்கல்ஸ்ல இந்த டேட்டா இல்லாம டக்குன்னு போடணும்னா இந்த v minus u இருக்குல்ல, சாரி v by u இருக்குல்ல, minus v by u இருக்குல்ல, if I want to get the magnification in terms of u, எனக்கு அதை யூல மட்டும் இருக்கணும். இந்த பாராமீட்டர்ல இந்த ஃபார்முலால இருந்து நான் v எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு f கொடுத்துருக்காங்க, u கொடுத்துருக்காங்க. ஐ ரிப்பீட், டேட்டால f இருக்கு u இருக்குன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து டிரைவ் பண்ணது தான், இதுல இருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலா தான் இது, f by f minus u. ஒருவேளை எனக்கு மேக்னிஃபிகேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் f and v வேணும்னா f minus v by f. இது எல்லாமே மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. இதுதான் சைன் கன்வென்ஷன் நாம தான் இனிமே அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு இன்னும் ரெண்டு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. நியூமரிக்கல்ஸ் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், போர்டு கொஸ்டின்ல இது கேட்டிருக்காங்க. கிளியர்? ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v by u ஒரு ஃபார்முலா, hi by ho செகண்ட் ஃபார்முலா, அதே மீனிங்ல f by f minus u தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா, f minus v by f ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா. ஸோ மேக்னிஃபிகேஷனுக்கு நமக்கு 4 ஃபார்முலா இருக்கு. இதுல போர்டு எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கிளியர்? ஸோ உங்களுக்கு இதுல இன் டர்ம்ஸ் ஆஃப் யூல வேணும்னா நீங்க 1 by f is equal to 1 by v plus 1 by u. இந்த ஈக்குவேஷன்ல நீங்க இதுல இருந்து தான் இதை கொண்டு வந்திருக்கேன். கிளியர்? இதுல இருந்து தான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யூல வேணும்னா நீங்க எல்லா ஈக்குவேஷனும் யூவால மல்டிப்ளை பண்ணணும், வில வேணும்னா இந்த ஈக்குவேஷனை வியால மல்டிப்ளை பண்ணணும். கிளியர்? பக்கா? எஸ். ஸோ இந்த ஃபார்முலா ஒன்னொன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். கிளியர்? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எழுதிக்கலாம். கடைசியாக ஃபார்முலா ஷீட்டை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போனாலே பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஃபார் எனி ஸ்பெரிக்கல் மிரர் f is equal to r by 2. எனி ஸ்பெரிக்கல் மிரர்னா கான்கேவாக இருந்தாலும் சரி, கான்வெக்ஸாக இருந்தாலும் சரி, மிரர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 1 by u is equal to 1 by v is equal to 1 by f which is equal to 2 by r. மேக்னிஃபிகேஷன் ஒரே லைனில் நான் எழுதுற 4 ஃபார்முலா வந்துட்டு, மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவாக இருந்தால் ரியல் இமேஜ், பாசிட்டிவாக இருந்தால் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். இது எல்லாமே கீ பாயிண்ட். ப்ராப்ளம்ல இதெல்லாம் கீ பாயிண்ட். f and r are negative for concave mirror, positive for convex mirror. For real object u is negative, v is negative. பக்கா. For real image real objectக்கு u negative, v is negative for real image. அது கமா போட்டிருக்காங்க இங்க. and v for virtual image. ஸோ இது தெரியும்ல, virtualனாலே நமக்கு பாசிட்டிவ் தான் ரைட் சைடு கிடைச்சிடும், ரியல்னாலே லெஃப்ட் சைடு கிடைக்கும். ரியலும் இன்வெர்ட்டடும் ஒரே மாதிரி இருக்கணும். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட், வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட், இதுதான் நடக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ரிஃப்ராக்ஷன், சச் அ ஒண்டர்ஃபுல் கான்செப்ட் சார். ரிஃப்ராக்ஷன் பிளஸ் மிரர் மிக்ஸ் பண்ணி ப்ராப்ளம் நிறைய போர்டு எக்ஸாமுக்கு வந்திருக்கு. பட் நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சதுனா தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் தியரி படித்ததுனால மட்டும் நியூமரிக்கல்ஸ் ஃபுல்லாக போட்டுற முடியாது. நியூமரிக்கல்ஸுக்கு ப்ராக்டிஸ் டெஃபினட்டாக வேணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் கான்செப்ட் பார்த்துடலாம். இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். வெளியில திருப்பி ரேரர் மீடியம்க்கு வராங்க. ஸோ இன்சிடென்ட் ரே பெண்ட் டுவர்ட்ஸ் அ நார்மல், டென்சர்ல இருந்து ரேரர் போகும்போது அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ லைட் இப்போ பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல், அப்புறம் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இப்படி வர லைன் இப்படி விலகி போயிட்டு, கரெக்டா? எஸ். இதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா சார்? லைட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க, எந்த மீடியம்குள்ள போறாங்க, இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும் சார். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நார்மல் அண்ட் உண்மை. நான் இப்போ ஒரு சின்ன ஆங்கிள் வரைகிறேன். இது ப்ராப்ளமுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண பாருங்க. இது ஐனா கண்டிப்பா இதுவும் ஐ தான் சார். பாருங்களேன், இந்த கிளாஸ் இல்லைன்னா இந்த லைன் இப்படியே இது வழியா ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கும். ஆனா இப்ப போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா கிளாஸ் இருக்குல்ல, அதனால பெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இது ஐனா இது ஐ, இது R1னா இந்த சின்ன ஆங்கிள் இருக்குல்ல, இது என்னதா இருக்கும்? I minus R1. ப்ராப்ளம்ல நமக்கு இதெல்லாம் டேட்டா சார். இதெல்லாம் யோசிச்சோம்னா ப்ராப்ளம் போட்டுடலாம் சார். ஸோ இப்போ R1 ஃபுல்லா ஐ, இது R1னா பேலன்ஸ் இருக்குது I minus R1. பக்கா. கிளியர்? எஸ். ஸோ மறுபடியும் இங்கே வரும்போது இது வந்துட்டு அடுத்த சர்ஃபேஸுக்கு இது இன்சிடென்ட், இது ரிஃப்ராக்ஷன். பட் இங்கே கம்பேர் பண்ணும்போது இது எமர்ஜென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்?
ஸோ இப்போ இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது போர்டு எக்ஸாமில் இருக்க கான்செப்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்கு. நான் பிவைக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டியூட்டோட ஆப் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யூனோ ஒன் திங், இந்த எமர்ஜென்ட் ரேவும் இந்த இன்சிடென்ட் ரேவும் எப்பயுமே பேரலாக இருக்கும். தீஸ் டூ ரேஸ் ஆர் பேரலல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தீஸ் டூ ரேஸ் ஆர் பேரலல். இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த லேட்ரல் இப்படி போக வேண்டிய லைட்டு, இந்த கண்ணாடி இல்லைன்னா இந்த லைட் இப்படியே வந்திருக்கும். இப்படி போக வேண்டிய லைட்டு பெண்ட் ஆகி இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதனால லேட்ரல் ஷிஃப்ட், பக்கவாடா ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் சைன் ஐ ஓப்பன் த பிராக்கெட் 1 மைனஸ் காஸ் ஐ பை மியூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஐ. இங்கே ஒரு ஐ இருக்கு 1/2. பட் நீங்கள் இதை ஒரு சிம்பிளாக ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸுங்கிறதா லேட்ரல் ஷிஃப்ட். டி ஆஃப் சைன் ஆஃப் ஐ மைனஸ் ஆர் பை காஸ் ஆர். சார் கேஸ் பேஸில் கேட்கலாம், இல்லைனா ஒரு நியூமரிக்கல்ஸ் ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். இது எல்லாமே கான்செப்சுவல் கொஸ்டின் தான். பிகாஸ் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ரைட் 50% காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேட்ரல் ஷிஃப்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் அதிகமாக லேட்ரல் ஷிஃப்ட்டும் அதிகமாகிட்டு இருப்பாங்க. ஒன் வேர்ட் கொஸ்டின். டி இஸ் அ திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப், எக்ஸ் இஸ் லேட்ரல் ஷிஃப்ட். இவங்க ரெண்டு பேரும் அதிகமாகிட்டு டி அதிகமானா lateral shift அதிகமாகும். clear? yes. then இது படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் பற்றி சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் இமேஜின் ஏர்ல இருந்து வாட்டருக்குள்ள ஒரு லைட்டு போக போகிறாங்க. கிளியர்? ஸோ லெட் இமேஜின் ஃபைன் 3 பேராமீட்டரை பற்றி நம்ம பார்க்கணும் சார். ஒன்று வெலாசிட்டி, இன்னொன்று லாம்டா, இன்னொன்று ஃப்ரீக்வன்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது, மீடியம் 1ல இருந்து மீடியம் 2 போகும்போது, மீடியம் 1 யாரு? ரேரர், பக்கா. மீடியம் 2 யாரு? டென்சர். எடுத்துப்போம், நம்ம எடுத்துக்கிறது தான். இதுல வெலாசிட்டி v1, இதுல வெலாசிட்டி v2. வெலாசிட்டி ரேரர்ல அதிகமா இருக்கும், வெலாசிட்டி டென்சர்ல கம்மியா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக். லாம்டா 1 அதிகமா இருக்கும், லாம்டா 2 கம்மியா இருக்கும். சிம்பிளா சொல்றேன், நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர்ல நடக்கும்போது நான் ஈஸியா நடப்பேன். இதான் லாம்டா. என்னோட ஸ்டெப்போட சைஸ் தான் லாம்டான்னு வச்சுக்கோங்களேன். என்ன டக்குன்னு தண்ணிக்குள்ள போக சொன்னா இதே மாதிரி நான் ஃப்ரீயா காலை வைப்பேன்? கிடையாது. அப்ப லாம்டா குறையும் கண்டிப்பா. சரி, பட் ஃப்ரீக்வன்சி ரிமைன் சேம். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது frequency remain same. This is very very important. yes, 10th இதெல்லாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு பேஸ் இதெல்லாம். சரி, இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பத்தி பேசும்போது நான் என்ன சார் கவனிக்கணும்னா, நீங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பத்தி பேசும்போது இந்த வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிற வார்த்தை தான் ஹார்ட். வித் ரெஸ்பெக்ட் டு, யாரை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இதுக்கு வருவோம். லைட் எங்க இருந்து கிளம்புறாங்க? ஏர்ல இருந்து கிளம்புறாங்க. எதுக்குள்ள போறாங்க? வாட்டருக்குள்ள போறாங்க. ஸோ லைட்டு வாட்டருக்குள்ள என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது நான் படிக்க போறேன். அப்போ ரெஃபரன்ஸ் யாரு? ஏர் தான் ரெஃபரன்ஸ். கிளியர்? வெரி கிளியர். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். இந்த வித் ரெஸ்பெக்ட் டு தான் உங்களுக்கு மீடியம் 1 to 2 2 to 1 1 to 3 2 to 3. அந்த வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரம் 2 தான் இங்கே இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன எழுதுறேன்னா, ஸ்பீட்ல எழுதும் போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மேலே இருக்கணும். ஸ்பீட்ல எழுதும்போது ரெஃபரன்ஸ் மேலே இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். மியூல எழுதும்போது ரெஃபரன்ஸ் கீழே இருக்கணும். மியூல எழுதும்போது ரெஃபரன்ஸ் கீழே இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏருங்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இன்னொரு பேஜ் எடுத்துக்கலாமா? எஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் which is equal to speed of light in glass. என்ன ரெஃபரன்ஸ்? வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ், கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போறாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர். வாட்டர் இதை நான் மியூல எழுதணும்னா மியூ ஜி கீழே வந்துடும், மியூ டபிள்யூ மேலே வரும். வெரி கிளியர், வெரி கிளியர். இதை மட்டும் கற்றுக்கிட்டோம்னா நீங்கள் எப்படி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டாலும், எந்த மீடியம் டு எந்த மீடியம் கேட்டாலும் போயிடும். நான் இப்போ இதுல இருந்து இந்த ஃபார்முலா கொண்டு வரேன் பாருங்க. எதுவுமே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏர். அது பேர் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன் பாருங்க. அகைன் ஐ எம் கோயிங் டு கெட் திஸ் ஃபார்முலா.
speed of light in air divided by speed of light in water, speed of light in air divided by speed of light in glass, speed of light in air divided by speed of light in water, denominator of the denominator becomes numerator, SA cancel, SG by SW. பக்கா செம கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர்? ஸ்பீடில் எழுதுனா ரெஃபரன்ஸ் மேலே வரணும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எழுதுனா ரெஃபரன்ஸ் கீழே வரணும். இதுதான் சார் முக்கியம். சரி, இப்போ முன்னாடி போவோம். இப்போ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி இந்த பேசிக் தெரிஞ்சாலும் நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். ஏர் டு வாட்டர், ஏர் டு வாட்டர் மீடியம் 1 to 2, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1, 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 பக்கா. 2ல இருந்து 3 போறாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 3 வித் ரெஸ்பெக்ட் டு 1, சாரி 2, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 3 வித் ரெஸ்பெக்ட் டு 2ல இருந்து 3 போறாங்க. இந்த லைன் இந்த போர்ஷன் கரெக்டா? எஸ். அடுத்தது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ், கிளாஸ்ல இருந்து ஏருக்கு வராங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 3. ஸோ எதுல இருந்து லைட் எதுக்குள்ள போகுது, கிளம்புறது தான் சார் ரெஃபரன்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு அந்த வார்த்தை தான் சார் வரணும். இங்க ஏர்ல கிளம்புறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு 1, இங்க 2ல தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க, 2 to 3 போறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு 2, இங்க 3ல ஸ்டார்ட் ஆகுறாங்க 3 வித் ரெஸ்பெக்ட் டு 1. கிளியர்? இப்போ ரைட் சைடு பார்க்கலாம். sin i பை இந்த போர்ஷன் மட்டும் பேசுறோம், sin i 1 பை r1. அடுத்தது இங்க செகண்ட் மீடியம் sin r1, இது r1 தெரியுதா, ரெட் கலர் எழுதவா, r1 r2. இதான் இன்சிடென்ட், இதான் ரிஃப்ராக்ட். இன்சிடென்ட் ரிஃப்ராக்ஷன். கிளியர்? தெரியலையோ? பெண்ணு மாத்திக்கவா? எஸ். இது R1 இப்ப தெரியுதா? இது R2. கிளியர்? அடுத்தது இங்க இந்த இடம், இந்த போர்ஷன் பேசுறோம், அது R2 மறுபடியும் I, R2 by I. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 1 கிடைச்சிடும் சார். இதான் சார் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. 1 to 2, 1ல இருந்து 2 போறாங்க, 2ல இருந்து 3 போறாங்க, 3ல இருந்து 1 வராங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நான் எழுதிருக்கேன் பாருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 with respect to 1, sin I1 by R1 அது எழுதிருக்கேன். அடுத்தது எழுதிருக்கேன். எல்லாம் கேன்சலோட ஆன்சர் 1 வந்துடும். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. உங்களுக்கு கேஸ் பேஸ்ல இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு சார். You have to be very conscious. Then such a wonderful concept, apparent depth, real depth. நியூமெரிக்கல்ஸ் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். ஏர்ல இருந்து நான் ஒரு காயினை பார்க்குறேன், ஒரு பல்பை பார்க்குறேன், ஒரு ஃபிஷ்ஷு பார்க்குறேன், இப்படிலாம் போர்ட் கொஷின்ஸ் நிறைய இருக்கு. இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ட்ராப் இருக்கு. ட்ராப்னா ஒரு அலர்ட்டு. ஜென்ரல் ஃபார்முலா வேற வரும், ஆனால் நம்ம எழுதுறது மாற்றி எழுதுவோம். தட் இஸ் டெரிவேஷனோட அவுட்புட் ஒன்று வரும், ஜென்ரலைஸ்டு ஃபார்முலாவும் நம்ம மாற்றிப்போம். இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆக்சுவலாக ரே வந்துட்டு டென்சர் டு ரேரர் தான் போகிறாங்க. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. டென்சர் டு ரேரர் நம்ம டெரைவ் பண்ணுறதெல்லாம் டென்சர் டு ரேரர் தான். அதை நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ஒண்டர்ஃபுல்லாக புரியும் பாருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர், வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். ஸோ see you know one thing, பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. லைட்டு ஒரு மீடியம்ல ஒரு கிளாஸ் ஸ்லாப்ல நேராக பர்பண்டிகுலராக வராங்கன்னா எந்த டிவியேஷனும் இல்லாமல் உள்ள போயிடுவாங்க சார். எந்த டிவியேஷனும் இல்லாமல் உள்ள போயிடுவாங்க. இதோட ரீசன் நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். ஏன் லைட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது டிவியேட் ஆகலைங்கிறதுக்கு சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்க, பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இது, பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். இப்போ ஆக்சுவலாக லெட் இமேஜின், இங்கே ஒரு காயின் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு காயின் இங்கே இருக்கு. அந்த காயினை இங்க இருந்து நான் பார்க்கறேன், ஓகேவா, சைட்ல இருந்து பார்க்கறேன். ஆக்சுவலா ஒயிட் லைட் சன்லைட் காயின் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் தான். இதுவும் ரிஃப்ளெக்ட், இதுவும் ரிஃப்ளெக்ட், ரெண்டுமே ரிஃப்ளெக்ட். சோர்ஸ் நம்ம இங்க கிடையாது. ஒயிட் லைட் பட்டுருச்சு, பட்டு இங்க பாருங்க, ஆரோ மார்க் பாருங்க வெளியில வருது. ஹாப்பி? கிளியர்? எஸ் எஸ் எஸ். அப்போ நேரா ஒரு லைன் போயிடுச்சு. நோ நீட் டு பாதர் அபௌட் தட். அதுல இருந்து நம்ம ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது, வெலாசிட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆங்கிளே இல்ல. ஸ்னெல்ஸ்ல அந்த இடத்துல வேலிட் ஆகாது தெரியுமா? ஐயும் ஆரும் சேமா இருந்தா எப்படி சார் வேலிட் ஆகும்? இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் சார் அது. இப்போ இதுக்காக தான் இது வந்து படிக்க முடியாதுன்னு நான் இங்க எடுத்துக்கிறேன். ஸோ டென்சர்ல இருந்து ரேரர் போறாங்க, அப்போ டிவியேட் ஆயிடுறாங்க, கரெக்டா? ஸோ இது வந்துட்டு ஐ, இது ஐனா கண்டிப்பா இதுவும் ஐ தான். ஸோ இது ஆர், இதுதான் வந்துட்டு அப்பேரண்ட் டெப்த். எனக்கு அந்த காயின் இங்க இருக்கிற மாதிரி தெரியும், இந்த இடத்துல தெரியும். ஸோ இது அப்பேரண்ட் டெப்த், இது ரியல் டெப்த். இந்த ரியல் டெப்த்தை தான் நம்ம டீன்னு சொல்லுவோம், திக்னஸ். திக்னஸ் பக்கா. ஸோ
refractive index of air with respect to water. வாட்டர்ல இருந்து ஏர் போகும்போது sin I by sin r. இந்த டெரிவேஷன் பார்ட்லாம் எழுதிட்டோமா? இதுல கடைசியா எனக்கு டெரைவ் பண்ணும்போது இது என்னோட ஜெனரலைஸ்டு கண்டிஷன் கிடையாது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இங்க நான் sin I எழுதியிருக்கேன், sin r எழுதியிருக்கேன். இந்த டெரிவேஷன் பார்ட்ல இந்த லைனும் இந்த லைனும் ஆல்மோஸ்ட் சேம்னு சொல்லியிருப்போம். இது OBA. நான் OBA approximately equal to OA எடுத்திருப்பேன். ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன்ல வெரி சிம்பிள். அதான் இங்க எழுதியிருக்கேன். அப்புறம் sin I by sin r போட்டா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான், refractive index of air with respect to water. ஆனா ஜெனரல் ஃபார்முலா refractive index of water with respect to air. எனக்கு இந்த டெரிவேஷன் இது அப்படியே தலைகீழா வரும். இந்த டெரிவேஷனை டெரைவ் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் refractive index of air with respect to water is apparent depth by real depth ன்னு கிடைக்கும். இதுதான் இந்த டெரிவேஷனோட அவுட்புட். ஆனா இது ஜெனரலைஸ்டு சொல்யூஷன் கிடையாது. இதுதான் ஜெனரல். ஏன் ஜெனரல்? எப்பயுமே ரெஃபரன்ஸ் யாரா இருக்கணும்? ஏரா இருக்கணும். அதனால இதை மாத்தி எழுதிட்டோம். அதனால தான் இங்க அலாட்டன் போட்டிருக்கேன். சரி, இப்ப ஷிஃப்ட் எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க? ரியல் டெப்த் மைனஸ் அப்பரண்ட் டெப்த். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். இது வந்துட்டு ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். கிளியரா? அப்பரண்ட் டெப்த் ஒரு 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ். அப்பரண்ட் டெப்த் 4 சென்டிமீட்டர். அப்ப எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க? 6 சென்டிமீட்டர் மேல போயிட்டாங்க. அது எப்படி எழுதுவீங்க? ரியல் டெப்த் மைனஸ் அப்பரண்ட் டெப்த். ரியல் டெப்த் யாரு? OA. இவங்க ஃபுல்லா OA பக்கா. அப்பரண்ட் டெப்த் யாரு? OI. இத மாத்தி எழுதும் போதுதான் நியூமரிக்கல்ஸ் வரும். இங்க வருவோம் மறுபடியும். பொறுமையா கவனிங்க, புரிஞ்சிரும். ரிலாக்ஸா கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிரும். mu is equal to real depth by apparent depth. அப்ப apparent depth யாரு? real depth by mu. பக்கா real depth by mu. இங்க OAங்கிறது apparent depth. அத real depth by mu போடுங்க. real depth OA by mu. OA வெளியில காமன் எடுத்துடலாம். 1 minus 1 by mu. அந்த OA தான் thickness of the, that is water ஓட thickness, slab ஓட thickness சொல்லுவாங்க. யூசுவலா slab thickness னு சொல்லுவாங்க சார். T of 1 minus 1 by mu. பக்கா. This is normal shift. நார்மல் ஷிஃப்ட்னா என்ன அர்த்தம்? கீழ இருந்து அப்படியே மேல பர்பெண்டிகுலரா மேல தெரியுது. கிளியர் கிளியர் கிளியர். T of 1 minus 1 by mu. I think நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாவையும் ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த ஃபார்முலா ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அண்ட் லாஸ்ட்ல உள்ளது கோல்டு ஈக்குவேஷன். கான்செப்சுவல் 100% கான்செப்சுவல். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் சொல்லி தரேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் சொன்னேன்ல, ரெஃபரன்ஸ் மேல வரணும்னு சொன்னேன்ல. கிளியர் கிளியர் கிளியர். வேவ் லென்த் பாருங்க, வேவ் லென்த் எல்லாம் மாறும். வேவ் லென்த் வச்சு கால்குலேட் பண்ணலாம். மியூ வேவ் லென்த் வச்சு கால்குலேட் பண்ணலாம். மியூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன் வேக்யூம் பை லாம்டா இன் மீடியம். ஆனா ஃப்ரீக்வன்சி வச்சு பண்ண முடியாது. ஏன்? ஃப்ரீக்வன்சி சேம். கிளியர்? தென் principle of reversibility, Snell's law, mu, refractive index of 2 with respect to 1. And the respect to the important, very important. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 வந்துரும். lateral shiftக்கு ஃபார்முலா இங்க கொடுத்திருக்கோம், எழுதிக்கலாம். இத பார்த்து நீங்க நோட்ல எழுதிக்கலாம். mu real depth by apparent depth. இந்த mu மட்டும் தான் எழுதிருக்கோம். ஆனா நம்ம பயங்கர டீடைலா எழுதுவோம். Refractive index of water with respect to air is nothing but real depth by apparent depth. பக்கா. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம்ல குழப்பம். அடுத்தது apparent depth T by mu, apparent depth T by mu, apparent shift T of 1 minus 1 by mu. இப்போ இங்க வருவோம். இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கான்செப்சுவல். எங்க டயகிராம் மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே, நானே எடுத்து எழுதுறேன். டோட்டல் அப்பரண்ட் ஷிஃப்ட் ஃபார் காம்பவுண்ட் மீடியமுக்கு கோல்டுன்னு போட்டிருக்கேன். நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்ககிட்ட இப்படி ஒரு மீடியம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாமா? எஸ், கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தான் புரியும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது நீடு ப்ராப்ளம்ஸ் வேணும்னா சொல்லுங்க, சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு T1, இது T2, இது T3. சூப்பர்ல. சரி, இது ஒரு மீடியம். மியூ 1ன்னு எடுத்துக்கலாம், மியூ 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, மியூ 3ன்னு எடுத்துக்கலாம். சூப்பர்ல. நான் என்ன பண்றேன், இது எல்லாமே ஒரு மீடியம். கீழே ஒரு 1 ரூபி காயின் வச்சிருக்கேன். கண்ணு இங்க இருக்கு. ஓகேவா?
இப்போ எனக்கு இந்த 1 ரூபி காயின் எங்க தெரியும்னா, லெட் இமேஜின் சரி நானா எடுத்துக்கிறேன். இது என்னோட அப்பேரண்ட் டெப்த், இது அப்பேரண்ட் டெப்த் பக்கா, இது ரியல் டெப்த். ஓகே, இப்போ கீழே இருக்க காயின் எனக்கு மேல தெரியுதா? அதுக்கு என்ன ஃபார்முலா? T1 ஆஃப் இங்க எழுதிருக்கேன் பாருங்க. சரி இங்க எழுதவா, பெருசா எழுதவா? T1 ஆஃப் 1 by 1 minus mu1 plus T2 ஆஃப் 1 minus 1 by mu2 plus T3 ஆஃப் 1 minus 1 by mu3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு அப்பேரண்ட் டெப்த் கிடைச்சிரும். டோட்டல் அப்பேரண்ட் ஷிஃப்ட் மேல போறாங்க. ஷிஃப்ட் நான் டெப்த்னு சொல்லிட்டேன், ஷிஃப்ட் டோட்டல் அப்பேரண்ட் ஷிஃப்ட் ஃபார் காம்பவுண்ட் மீடியம் T ஆஃப் 1 minus 1 by mu1. சார் டோட்டல் ஷிஃப்ட் தெரிஞ்சாலே நீங்க டெப்த் கண்டுபிடிச்சிடலாம்ல சார்? ஆமா தானே சார்? ஆக்சுவலா டோட்டலா 10 வச்சுப்போம், ஷிஃப்ட் 6 கண்டுபிடிக்கிறோம், அப்ப டெப்த் 4 இல்ல. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது ஷிஃப்ட். எத்தனை மீடியம் இருக்கோ அத்தனை மீடியம்க்கு இந்த ஷிஃப்ட் ஃபார்முலா போட்டு ஆட் பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலா கிடைச்சிடும் சார். டெஃபினட்டா போர்ட் கொஸ்டின் இருக்கு சார், சாம்பிள் பேப்பர்லயும் கொடுத்துருக்காங்க, அவுட் சைட் டெல்லி பேப்பர்ல இருக்கு, நார்மல் பேப்பர்லயும் இருக்கு. கிளியர் கிளியர் கிளியர், ஹாப்பி? எஸ். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நிறைய தடவை 1 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். 1 மார்க்ல சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸா நினைச்சிட்டு போவோம், ரொம்ப டஃப்பான சாப்டரை பயங்கரமா பயந்துட்டு போவோம். அந்த சாப்டர் வந்து ஈஸியா கேட்டுருவாங்க, ரொம்ப ஈஸியா கான்ஃபிடென்ட்டா போற லெசன்ல இருந்து ட்ரிக்கியா ஏதாவது கேட்டுருவாங்க. ஸோ எது வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். we have to be ready for ஆல் சிச்சுவேஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல ரொம்ப பேசிக்கா கேட்குற கொஸ்டின் என்ன தெரியுமா? கண்டிஷன் என்னன்னு கேட்பாங்க. டென்சர் டு ரேரர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன்லையுமே எவ்வளோ பேர் இந்த மியூவை பார்க்கும்போது ஏன்னா சைன் ஐசியை கீழே எழுதியிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க? கண்டிப்பா முதல் தடவை படிக்கும்போது கொஞ்சம் கிளாஸ் கவனிக்காமையோ இல்லை கான்செப்ட் படிக்காம டக்குன்னு இந்த ஃபார்முலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக்கோட சைன் ஐ பை சைன் ஆர் தானே வரணும், ஏன்னா சைன் ஐசியை கீழே போட்டிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இது ஜென்ரல் ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ல எழுதின ஃபார்முலா. பட் ஆனால் நமக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? இங்க பாருங்க, இன்சிடென்ட் எங்க இருக்கு? இதுல இன்சிடென்ட் எங்க இருக்கு? டென்சர் மீடியம்ல இருக்காங்க. இப்போ நான் இந்த டெரிவேஷனுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதவா? மியூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். ஏன்? வாட்டர்ல இருந்து தான் கிளம்புறாங்க, வாட்டர்ல இருந்து தான் ஏருக்குள்ள போறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன தெரியுமா வரும்? சாரி, சைன் ஐ பை சைன் ஆர். ஆனா இதை நான் இப்போ உல்டாவா எழுத போறேன், மாத்தி எழுத போறேன். கிளியர் கிளியர் கிளியர். ஏன்? ஜெனரல் கண்டிஷன் என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். அப்ப நான் என்ன எழுதுறேன்? சைன் ஆர் பை சைன் ஐ. வெரி குட் வெரி குட். சைன் ஆர் பை சைன் ஐ. பக்கா பக்கா. ஓகே, டென்சர் டு ரேரர் அவே ஃப்ரம் த நார்மல். இன்னும் கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்றேன். இங்க பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண இந்த லைன் இன்னும் கொஞ்சம் வரும். எந்த ஆங்கிளுக்கு, எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் 90 இருக்கோ அந்த ஆங்கிள் பேர் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஐசி தெரியுதா? நல்லா ஐசி. ஐசி வேற கலர் என்ன எடுக்கலாம்? டார்க் கிரீன் எடுத்தா தெரியுதா பார்ப்போம். அதுவும் தெரியலையா? பிளாக் எடுத்துக்கும், பிளாக் எடுத்துக்கும். எஸ், ஏன்னா 90. இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கலாமா? இது ஒர்க் பண்ணி மியூ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சைன் 90 பை சைன் ஐசி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதை பார்த்து நீங்க சர்ப்ரைஸா ஃபீல் பண்றதை விட இங்க இருக்கு மேட்டர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். ஃபர்தரா நீங்க இந்த ஐசிக்கு மேல இப்படி கொண்டு போனீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். தட் இஸ் கால்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டென்சர் டு ரேரர் மட்டும்தான் இது நடக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்னலா எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டா கிரேட்டர் தென் ஐசி. ஆனா ப்ராப்ளம்ல ஐசி கண்டுபிடிக்க சொல்லும் போது நீங்க 90 எடுத்துக்கணும். டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் எந்த ஆங்கிள் நடக்கும்னு கேட்டா அந்த 90லே நீங்க ஐசி கண்டுபிடிச்சு எழுதுறது தான் ஆன்சர். கிளியர் கிளியர். ஸோ இதுலயும் நமக்கு எது இம்பார்ட்டன்ட்? இந்த வித் ரெஸ்பெக்ட் டுங்கிற கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். பக்கா. எஸ், இந்த ஃபார்முலா பார்த்துடலாம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் டென்சர் மீடியம். செமையா எழுதிருக்காங்கல்ல. இன் டென்சர் மீடியம் ஃபார் விச் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் 90 இன் டென்சர் மீடியம். அடுத்தது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம்னா என்ன? இங்க டென்சர் மீடியம் யாரு? வாட்டர். ரெஃபரன்ஸ் யாரு? ஏர். which is equal to 1 by sin IC. இந்த 1 ஏன் போட்டேன்? அங்க 90 டிகிரி. டோட்டல் இன்டர்னல் எப்ப நடக்கும்? யுவர் இன்சிடென்ட் ஆங்கிள் should be greater than IC. கிளியர்? எல்லாமே ஈஸி சார். ஆனா ப்ராப்ளம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் சார்.
ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லெட் யூ நோ. இது சர்ஃபேஸ், இங்கே ஒரு பல்பு இருக்கு, இந்த பல்புல இருந்து வெளிச்சம் அப்படி வருதுன்னு சொல்லுவாங்க. மேலே நீங்கள் என்ன சைஸ் கார்ட்போர்டு வச்சா அந்த வெளிச்சத்தை மறைக்கலாம்னு கேட்பாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ப்ராப்ளம். இதெல்லாம் பேசிக் ப்ராப்ளம், ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம். தென் ஸ்பெரிக்கல் லென்ஸ். கிளியர்? ஒரு 2 minutes தண்ணி குடிச்சுக்கிறேன். யா, ஸோ லென்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது நான் பேப்பர் திருத்தும் போது பார்த்துருக்கேன். டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா சில பசங்க, யூ ஓன்ட் பிலீவ், இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்படி வரைஞ்சிடுறாங்க சார். இல்லை, அந்த கான்வெக்ஸுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம், டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவோம், ஈக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவலாக இருக்கிறது பேர் ஈக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம், அண்டு கன்வர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு நம்ம தப்பாக எழுதுனோம்னா நம்மளோட பேப்பரோட ஒரு குவாலிட்டி, நம்ம மேலே உள்ள இம்ப்ரெஷனும் போயிடும். என்னடா பையன் இவ்வளோ பேசிக்ஸில் தப்பு பண்ணியிருக்கானே அப்படின்னு. ரீசெண்டாக நான் ப்ரீ போர்டு பேப்பரை திருத்தும் போது இந்த மாதிரி தப்புலாம் நடந்திருக்கு. ஸோ செகண்டில் உள்ளது கான்கேவ் லென்ஸு, டபுள் கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஈக்கு கான்கேவ் லென்ஸ்னா இந்த 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல், அதை தான் சொல்ல வராங்க. தென் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டைவர்ஜிங் லென்ஸ். கிளியர்? லென்ஸ் ஒண்டர்ஃபுல் சார். மேக்ஸிமம் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீ போர்டில் அவ்வளோ ஈஸியாக ப்ராப்ளம் இல்லை சார். லென்ஸ் வித் மிரர், 2 லென்ஸு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ஸ்பாட்ல நம்ம ஒர்க் பண்ணி போடலாம். அதே மாதிரி தான் 3 ரூல் தான், எனி ரே டயக்ராம் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். இதில் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் சார். அதிக தடவை கேட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடுத்த மாதிரி வெயிட்டேஜ்னா லென்ஸ் மேக்கர்ஸ்லாம். இந்த லென்ஸ் மேக்கர்ஸ்ல ஃபுல் டெரிவேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி தான் போட்டோம். டீட்டெயில்டாக இருக்கும் அந்த டெரிவேஷன். பட் இதில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க வேண்டியது அவசியம். ஏன் அவசியம்னா இதுல இருந்து மட்டும் ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு இந்த டயக்ராம் தெரியுதா? நான் ஒரே மீடியம்ல இருந்து மட்டும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டயக்ராம் டென்சர் டு ரேரர். வெயிட் பண்ணுங்க, இது ரேரர் டு டென்சர். பக்கா பக்கா பக்கா. இது ஓகே, இது கம்பைன்டு. கிளியர் கிளியர் கிளியர், வெரி கிளியர். ஃபர்ஸ்ட் ரேரர் டு டென்சர் பார்த்துடலாம். புக்ல என்சிஆர்டில இந்த டயக்ராம் இருக்கும், முன்னாடி காமிச்ச டயக்ராமும் இருக்கும், அப்புறம் கம்பைண்டா இருக்கும். தனித்தனியா படிக்க வேண்டியது ஏன் இம்பார்ட்டன்ட்னா நியூமரிக்கல்ஸ் தனித்தனியா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் ரேரர் மீடியம்ல இருக்கு, இமேஜ் டென்சருக்குள்ள ஃபார்ம் ஆக போகுது. கண்ணாடிக்குள்ள நடக்கிற விஷயம், லென்ஸுக்குள்ள நடக்கிற இந்த சின்ன போர்ஷனுக்குள்ள தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இது ஃபுல்லாகவே என்னது? டென்சர். அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸை பற்றி படிப்போம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி லாஸ்ட்ல படிக்கலாம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த டெரிவேஷன் பார்ட்லாம் எழுதிட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். μ2 இதான் v. இந்த ஒரு சர்ஃபேஸ் ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க, இந்த ரெட் லைன் தான் இமேஜ். கிளியர்? வெரி கிளியர். அந்த மீடியம் எங்க இருக்கு? இமேஜ் எங்க கிடைக்குது? μ2ல கிடைக்குது. இமேஜ் எங்க கிடைக்குது? μ2ல கிடைக்குது. பக்கா. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? μ1ல இருக்கு. சார் ரொம்ப ஈஸி தானே சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. ஸோ μ2 மைனஸ் μ1/r. இதுதான் இந்த ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து எனக்கு கிடைக்கிற அவுட்புட். நியூமரிக்கல்ஸ் சிங்கிள் சர்ஃபேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஜெக்ட் இன் ரேரர், இமேஜ் இன் ரைட் சைடு ஆஃப் த லென்ஸ். தட் இஸ் ஒரு பீஸுக்கு ரைட் சைடு தான் டென்சர்ல கிடைக்கும். நியூமரிக்கல்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் இருக்குல்ல, அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. கரெக்டா? அப்போ இந்த μ1ங்கிறது இங்க 1 ஆயிடும். μ2/v minus 1/u is equal to μ2 minus 1/r. இப்படியும் நீங்க ஃபார்முலா எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்கமிங் ஒரு 2 minutes நல்லா டீப்பா கவனிங்க, நல்லா புரியும். இப்போ டென்சர் டு ரேரர் நானா இமேஜின் பண்ண கேஸ் இது. அப்படின்னா ஆப்ஜெக்டை இங்க வைக்கிறோம், கண்ணாடிக்குள்ள வைக்கிறோம், எனக்கு இமேஜ் வெளியில கிடைக்குது. கிட்டத்தட்ட போனது மாதிரியே ஈஸியா எழுதிடலாம் சார். இது இமேஜ், இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1/v. பக்கா. அங்க உள்ள ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பை ஆப்ஜெக்ட் μ2/u is equal to μ1 minus μ2/r. செம்ம ஈஸியா எழுதலாம். ஏன்னா நீங்க பாருங்க, μ2 minus μ1/r சூப்பர், μ1 minus μ2/r எல்லாமே ஒரே செக்ஷன்ல நடக்கும். கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. அது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ரேரர் டு டென்சர், அடுத்தது பார்த்தோம்ல டென்சர் டு ரேரர். இதை ரெண்டையும் நான் இப்படி கம்பைன் பண்ண போறேன். அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட இமேஜ் தான்
செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட். சமல்ல, பயங்கரம். இது இப்படி சொல்லி படிச்சா மட்டும்தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் கொடுக்குற இமேஜ் தான் செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இந்த டயக்ராமே நீங்க எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த சாலிட் ரெட் லைன் இருக்குல்ல, அது ஒரிஜினல் இன்சிடென்ட் ரே. இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, இந்த I1 இஸ் நாட் அ ஃபைனல் இமேஜ். அந்த I1 யாருன்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் கொடுக்கிற இமேஜ். ஐ ரிப்பீட், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் கொடுக்கிற இமேஜ். அந்த இமேஜை தான் செகண்ட் சர்ஃபேஸ் ஆப்ஜெக்டா எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அவங்க கொடுக்கிற ஃபைனல் ஐ தான் இந்த இடத்துல போடுறோம். சமல்ல. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் கொடுக்கிற இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஒரு வார்த்தை திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் செகண்ட் சர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஒரு நுணுக்கமான பாயிண்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் லாவோட ஃபைனல் டெரிவேஷன் எழுதும்போது டெரிவேஷன்ல தப்பே வராது சார். கன்ஃபார்மா சார். இப்போ அந்த டெரிவேஷனை எழுதலாம். ஓகே, டக்குன்னு பார்க்கணும். ரேரர் டு டென்சர், டென்சர் டு ரேரர். நம்ம போய் காமிக்கிறேன் பாருங்க. ரேரர் டு டென்சர், μ2 by v minus μ1 by u, μ2 minus μ1 by காமிச்சிடவாத. எஸ் μ2 by v1. அது ரீசன் சொல்றேன். μ1 by u is equal to μ2 minus μ1 by r1. அடுத்தது எழுதியிருக்கேன், அதையும் காமிச்சிடுறேன். டென்சர் டு ரேரர், இந்த ஈக்குவேஷன் அங்கே எழுதியிருக்கேன். கிளியர்? இங்க நான் ஏன் 1 போடல அப்படின்னா நான் ஒரு சர்ஃபேஸ் மட்டும் தான் வச்சு பேசுறேன். இப்போ இங்க பாருங்க, இதுதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் v1, இதுதான் யாரு? செகண்ட் சர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ரொம்ப கிளியர், எந்த டவுட்டும் இல்லை. டென்சர் டு ரேரர்ல இது சிங்கிளா படிச்சது. அதுக்கப்புறம் இந்த யூ இருக்குல்ல, செகண்ட் சர்ஃபேஸ் டென்சர் டு ரேரரோட யூ இருக்க இடத்துல நான் யாரை போட்டிருக்கேன் பாருங்க, v1. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட இமேஜ் தான் செகண்ட் சர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட். இதான் செகண்ட் சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் v1. அவ்வளவுதான் சார். இந்த ஒரே ஒரு பிசிக்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். அப்படிலாம் மேத்தமெட்டிக்ஸ் தான். சரௌண்டிங்ஸ் அலாட்டுங்கிறது ரீசன் சொல்றேன் நான். ஸோ திஸ் இஸ் ஆர் ஈக்குவேஷன் 1 and this is our equation 2. adding 1 and 2, μ2 by v1, இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. ஆட் பண்ணா இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ அது எழுதியாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு ஸ்டெப் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். ரைட் சைடு பாருங்க, μ2 minus μ1 by r1 எழுதிட்டேனா, μ1 minus μ2 by r2 அது எழுதிட்டேன். பக்கா சரி. எழுதிட்டு இது ரெண்டையும் நான் காமனா வெளியில எடுக்க ட்ரை பண்ணும்போது இங்க சைன் மாறிடுச்சு சார். இங்க μ2 minus μ1, இங்க μ1 minus μ2. சிம்பிள். என்ன பண்ணுவோம், மைனஸை வெளியில் எடுப்போம். மைனஸை காமனாக வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தா ரெண்டு சேமாக வந்துருச்சு. ரெண்டு டேர்மையும் அப்படியே வெளியில் எடுத்துட்டேன். 1 by r1 minus 1 by r2. இதுலேருந்து μ1 வெளியில் எடுத்துட்டேன். அந்த μ1 கீழே கொண்டு வந்துட்டேன். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா டெரைவ் பண்ணியாச்சு. கிளியர் பக்கா. இதெல்லாம் சைடில் எழுதவா? லெஃப்ட் சைடு யார் இருக்கா? 1 by v minus 1 by u, μ2 by μ1 minus μ1 by μ1. இங்க இடம் எல்லாம் கீழே எழுதுறேன். 1 by r1 minus 1 by r2. ரொம்ப ஈஸி இல்ல? 1 by v minus 1 by u என்ன? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா படிக்கும் போது லென்ஸ் ஃபார்முலா தேவை. இது என்னது? 1 by f. 1 by f is equal to 1 by v minus லென்ஸ் ஃபார்முலா. μ2 by μ1 மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1 ஆயிடும். பேலன்ஸ். பக்கா முடிஞ்சு சார். ரெண்டே விஷயம் தான் சார். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட இமேஜ், செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். தப்பு வரவே வராது. ரெண்டாவது, இங்க இதை காமன் எடுக்கும்போது ஒரு மைனஸ் எடுக்கணும். இந்த டீட்டெயிலான டெரிவேஷன் என்னன்னா மறுபடியும் சொல்றேன், லிங்க்ல இருக்கு, போய் பாருங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு 5 மார்க் கொஸ்டின் இன் போர்டு எக்ஸாம். அலாட்னு போட்டிருக்கேன்ல, எஸ். இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் 10th படிக்கும் போதே இருக்கும். 10th உங்களுக்கு டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த எஃப்ங்கிறது r/2 சொல்லி கொடுத்துருப்பாங்க சார். பக்கா சார்? எஸ். எஃப்ங்கிறது r/2. இந்த பையன் என்ன நினைச்சிட்டு இருப்பானா, எஃப் ஆர் சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். 10th அப்படிதான் ஃபீட் ஆகிட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்க மேல தப்பே இல்லை. எப்படி நினைக்கிறது ரொம்ப காமன். ஃபைன்.
இந்த லென்ஸ் கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டோம்னு யோசிக்கும் போது நான் பசங்கிட்ட இண்டிவிஜுவலா கேட்டிருக்கேன். அவன் சொன்ன ஒரு ஆன்சர் தான். அப்பதான் சர்ப்ரைஸா இருக்கும். டேய் இப்படிலாம் கூட தப்பா புரிஞ்சுப்பீங்களாடா அப்படின்னு. இது குவைட் காமன். இந்த லென்ஸை போய் தண்ணிக்குள்ள கொண்டு போய் போட்டேன். பையன் என்ன சொல்றான், தண்ணிக்குள்ள போட்டாலும் ரெடி சார் மாறாது சார், ஆனால் சேம் ஃபோக்கஸ் சொல்றான். கண்டிப்பா அது நியாயமான ஒரு புரிதல் தான் வச்சுக்கோங்களேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு நியாயம் இருக்கு. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு R/2ங்கிற கான்செப்ட். சார் ஒரு லென்ஸோட ஃபோக்கஸ் தன்னை சுத்தி யார் இருக்காங்கிறத சார் டிசைட் பண்ணும். அதான் சார் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அதான் சார் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. 1/f இஸ் ஈக்குவல் டு மியூ மீடியம் பை மியூ சரௌண்டிங்ஸ் மைனஸ் 1 ஆஃப் 1/R1 மைனஸ் 1/R2. ஃபென்டாஸ்டிக்கான ஈக்குவேஷன் சார் இது. ஆனா நாங்க இந்த மாதிரி பார்க்கல சார். எல்லா மாடல்லையும் எல்லா மார்க்கெட்ல இருக்கிற புக்லையும் மியூ மைனஸ் 1 தான் சார் பார்க்குறோம். அப்படின்னா அதுவும் தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மியூ சரௌண்டிங்ஸ் 1னா ஏர்னு அர்த்தம். அப்ப ஏரை எடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? பை 1ன்னு மாறும். அதனால இப்படி எழுதுவாங்க. பட் எப்போ ரைட் ராயலா பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கரெக்டாக செட் ஆகும்? மியூ மீடியம் பை மியூ சரௌண்டிங்ஸ். ஒரு லென்ஸை காத்துல வச்சு பார்க்கும்போது ஃபோக்கஸ் வேற, ஒரு லென்ஸை தண்ணிக்குள்ள வச்சு பார்க்கும்போது ஃபோக்கஸ் வேற, ஒரு லென்ஸை டர்பைன்டைல் கெரோசின் பெட்ரோலுக்குள்ள வச்சு பார்க்கும்போது ஃபோக்கஸ் வேற. ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் த லென்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சரௌண்டிங்ஸ். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி கான்செப்ஷுவல் ஒன் வேர்ட் கொஸ்டின் இது. ஆனால் ஓப்பனாக கேட்க மாட்டாங்க, நம்ம தான் ஆன்சர் பண்ணணும். தென் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ். ஸோ இதில் நிறைய பேர் இந்த ஃபைனல் ஃபார்முலா தெரியும் சார். நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடுவோம். ஆனால் இதுலேயும் அந்த ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் தான் செகண்ட் லென்ஸோட ஆப்ஜெக்ட்டுங்கிற இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான். ஒரு 3-4 இயர்ஸாக இதை டிரைவ் பண்ண சொல்லி 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சாம்பிள் பேப்பர் 18 வந்திருக்கு. 2019 போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ல 3 மார்க்ல இதை டிரைவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இங்க பாருங்க, ஒரு கிளாரிட்டி, பயங்கரமான கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு லென்ஸ் வச்சிருக்கேன், அடுத்து ஒரு லென்ஸ் வச்சிருக்கேன். லென்ஸ் 1, லென்ஸ் 2, ஃபோக்கஸ் 1, ஃபோக்கஸ் 2. கிளியர்? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ் எனக்கு ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க சார். இது ஃபர்ஸ்ட் லென்ஸ் U1 V1. சூப்பர்ல? எஸ். 1/f1 is equal to V dash எடுத்துக்கலாம். V dash 1/V dash minus 1/U. ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு எழுதிட்டேன். ஆனா அடுத்த லென்ஸுக்கு பாருங்க, U இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன்? V dash போட்டிருக்கேன். ஏன் V dash போட்டேன்? இந்த லைன் ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ், பக்கத்துல ஒரு லென்ஸ் வச்சா அந்த லைன் தான் அவங்களுக்கு ஆப்ஜெக்ட். மறுபடியும் பழைய கேஸ் போயிட்டோம். சூப்பர்ல? கரெக்டா? ஸோ 1/V minus 1/V dash. இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க, இது கேன்சல் ஆகிடும். 1/V அப்படி எழுதியிருக்கேன், மைனஸ் 1/U எழுதியிருக்கேன், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஆன்சர் 1/f. ஸோ 1/f is equal to 1/f1 plus 1/f2 plus 1/f3 which is equal to power P is equal to P1 plus P2 plus P3. வெரி 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 இம்பார்ட்டன்ட். பவர் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸை மீட்டரை தான் எழுதணும். பவரோட யூனிட் டைரக்ஷன். கிளியர் கிளியர் கிளியர்? பக்கா? ஸோ மேக்ஸிமம் பவருக்கு டக்குனு ஃபார்முலா எழுதிடலாம் சார். P1 P2 P3 எழுதிடலாம். பட் அதுக்குள்ளே உள்ள ஃபிசிக்ஸ் இருக்கு. ஈக்குவலன்ட் பவர். யூ நோ ஒன் திங், லென்ஸ் மேக்கர்ஸ்லாலே இப்படி எழுதலாம் சார். இதெல்லாமே ரசிச்சு ரசிச்சு படிச்சோம்னா நமக்கு புரியும். பெரிய மிஸ்டேக்கு எஸ்ன்னு போட்டேன். மீடியம் பை சரௌண்டிங்ஸ் -1 ஆஃப் 1/R1 minus 1/R2. கிளியர் 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 கிளியர்? சூப்பர்ல? எவ்வளோ நேரம் ஆச்சு? 48 மினிட்ஸ். நல்ல அவுட்புட் தான் சார். 48 மினிட்ஸ்ல சோஃபார் ரொம்ப திருப்தியாக என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் 1/f is nothing but power. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு μm by μs minus 1. அகெயின் அதே ஃபார்முலா தான். ஸோ கொஸ்டின்ல ஃபோக்கஸ் கண்டுபிடிங்கன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக பவர் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம இதை போடலாம். we no need to worry about that because இங்கே மட்டும் ஒரு சென்டிமீட்டர் இருக்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இங்கே ஆன்சர் நம்ம மீட்டரில் எழுதுவோம். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு அதை மீட்டரில் மாற்றி எழுதுனா பவரில் எழுதிடலாம். வார்த்தை மாறுறதுனால கான்செப்டே மாறுதுன்னு நினச்சிக்காதீங்க. 1/f is nothing but power. வெரி கிளியர்? ஸோ அகெயின் ஃபார்முலா ஷீட்டுக்கு வருவோம். இது மாதிரி படிக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆக்சுவலாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பவர் ஆஃப் லென்ஸ் 1/f இன் மீட்டர், 100/f சென்டிமீட்டர். 1/f லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்காங்க. தின் லென்ஸ் தான் இருக்கு, திக் லென்ஸ் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், லென்ஸ் கான்டாக்ட்ல உள்ளதான் சிலபஸ்ல இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் சிலபஸ்ல போர்டு எக்ஸாம்ல கிடையாது. நோ நீட் டு வரி அபௌட் தட். இது ஜேஇ போர்ஷன். லென்ஸ் தள்ளி தள்ளி வச்சோம்னா சிலபஸ்ல இல்ல. இது ஈக்குவல் லென்ஸ் 1/f1 plus 1/f2
ஸோ இங்கே பவரோட எழுதிவாங்க, தெரியுதா? லைட்டாக கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி பாருங்க, தெரியும். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். எஸ் 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 ஜேஇல ப்ரிசம்லாம் ஜேஇ கான்செப்டுக்காக எழுதி விட்ட ஒரு டாபிக். அதில் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் உள்ள மிக்ஸ் பண்ணலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ரிசம்குள்ள மிரர் கேட்கலாம், டிஏஆர் டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் கேட்கலாம், கிரிட்டிக்கல் ஆங்கிள், இது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். பசங்களுக்கு இந்த ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப சூப்பர்பாக எழுதிடுவாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கிளியரா? ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ப்ரிசம் டயக்ராம். எல்லா புக்லையும் இது ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக இருக்கும். இந்த ஃபார்முலா இந்த மாதிரி கேஸுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும். என்ன சார் கேஸுங்கிறீங்க அப்படின்னா, இந்த பேஸ் ஆஃப் த ப்ரிசம் இருக்குல்ல, அதுவும் இந்த ரிஃப்ராக்டர் இன்னும் பேரலாக இருந்தால் மட்டும்தான் இது எழுதணும், இல்லாட்டி எழுதக்கூடாது. இல்லாட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நியூமரிக்கல்ஸ் ப்ரிசம் பார்த்த உடனே இந்த ஃபார்முலா எடுக்கக்கூடாது. வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். பேஸ் ஆஃப் த ப்ரிசம், அந்த ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்டட் லைன், வார்த்தையை கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்டட் ரே விச் இஸ் இன்சைட் த ப்ரிசம், இது ரெண்டும் பேரலாக இருக்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணும். டிஎம்ங்கிறது டீவியேஷன். ப்ராப்ளம் ப்ரிசம்ல அதிகமாக வரும் சார். ப்ரிசம் ஓப்பன் கொஸ்டின் எழுதுங்கிறது கேட்கறத விட ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதே டைம் ஓப்பன் கொஸ்டின் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல அதிகம். தென் டீவியேஷனுக்கு இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சார். இந்த டெரிவேஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை நம்மகிட்ட ஆல்ரெடி ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா எப்படி வந்தது இது எல்லாமே நீங்கள் டெரிவேஷனில் தனியாக பார்க்கலாம். டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1. மியூங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம், ஏங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஈக்குவலேட்டரில் தான் வரும். ஈக்குவலேட்டர்னா ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஆக்சுவலாக அந்த ஆங்குலர் டிஸ்பர்சிவ் பவர்லாம் நிறைய பேர் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சி கவுஹாத்தி, அஜ்மர் பேப்பர், டேராடூன் பேப்பர், இது எல்லாமே டிஸ்பர்சிவ் பவர் இருக்குது சார். ரெடியாக இருப்போம், வராதுன்னு சொல்லிட்டு எதையும் விட்டு போக வேண்டாம். வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கிரேஸ் மார்க்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்ததே கிடையாது சார். எப்படியும் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். 50% கான்செப்ஷுவல் போது நம்ம எந்த டாப்பிக்கை விட முடியும், அது ரிலேட்டான நல்ல டாபிக் படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கிளியர்? எஸ். ஸோ இப்போ பாருங்க, ஒன் திங், நிறைய பேர் ஒரே லைட்டு வேற வேறையா போனால் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வேற வேற வருங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அது இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு ஒயிட் லைட் போகுது, வயலட் பயங்கரமாக பெண்ட் ஆயிடுச்சு, ரெட்டு கம்மியாக பெண்ட் ஆகுது. பட் இஃப் தே ஆஸ்க் யூ டு ட்ரா த ரே டயக்ராம் ஃபார் அ ப்ரிசம் when white light is entering, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்லேயே டிஸ்பர்ஸ் கலைஞ்சிடணும், அடுத்த சர்ஃபேஸில் டிவியேட் ஆகணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் பார்த்த உடனே சொல்லிடலாம் பையன் நாலேஜா நல்லா புரிஞ்சு போட்டிருக்கானா அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்படி போடுவாங்க, பயங்கர தப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் ரோலே இல்லைன்னு ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் டிஸ்பர்ஸ் ஆகிட்டு செகண்ட் சர்ஃபேஸில் டிவியேட் ஆகணும். ஆக்சுவலாக அந்த லைட் இப்படி ஒரிஜினலாக போக வேண்டிய டைரக்ஷனில் போகலை. இங்கே இருக்க அவங்களோட ஒரிஜினல் பாத் கரெக்டா, அங்கேருந்து வயலட் பயங்கரமாக டிவியேட் ஆகிடுச்சு, ரெட்டு கம்மியாக டிவியேட் ஆயிருக்கு. ஏன் ரெட்டு கம்மியாக டிவியேட் ஆயிருக்குன்னா வேவ் லென்த் அதிகம்னு சொல்லுவோம். கரெக்டா, வேவ் லென்த் ஸ்பீட்லாம் மாறும் வயலட்டை விட. ஸோ ஒரிஜினல்ல இருந்து இவ்வளோ தூரம் போனது டீவியேஷன் ஆஃப் வயலட் லைட், இது டீவியேஷன் ஆஃப் ரெட் லைட். தென் வாட் இஸ் ஆங்குலர் டிஸ்பர்ஷன்? ஆங்குலர் டிஸ்பர்ஷன் என்ன சார்? இங்கே பாருங்க சார், ஈக்குவேஷன் சூப்பராக எழுதிருக்கோம் சார். ஆங்குலர் செப்பரேஷன் பிட்வீன் டூ எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ். எக்ஸ்ட்ரீம்னா இது ஒரு ரெட்டு ஒன்று வயலட். இந்த ரெண்டு லைட்டுக்கும் உள்ள அந்த ஆங்கிள், எந்த ஆங்கிள் அதிகம்? வயலட் தானே அதிகமாக பெண்ட் ஆயிருக்கு. ஸோ டீவியேஷன் வயலட் இஸ் கிரேட்டர் than டீவியேஷன் ரெட். ஸோ ஐ ஹாவ் டு subtract deviation red from deviation violet. Clear? பக்கா? ஸோ ஆங்குலர் டிஸ்பர்ஷன் இஸ் நத்திங் பட் del v minus del r. சூப்பர்ல. del v என்ன? இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன். d is equal to mu minus 1 of a. அப்போ வயலட் லைட் உள்ள போகும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற வேற வேற. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெட் லைட் இங்க, வயலட் இங்க. இந்த மீன் சொல்லுவோம் ஆக்சுவலா. அடுத்ததுல இருக்கா? கொடுத்துருக்கேனா? இங்க இருக்கு சார், மீன் டீவியேஷன். இந்த மீன் டீவியேஷன் யாருன்னு கேட்டா எல்லோ கலர் சார். மீன் விப்ஜிஆர்ல மீன் டீவியேஷனுக்கு நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், ஐ திங்க் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது போவோம். டிஸ்பர்சிவ் பவர் ஒமேகா. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பர்ஷன் பை மீன் டீவியேஷன். ஆங்குலர் டிஸ்பர்ஷன் என்ன? del v minus del r by del. செம்ம ஈஸியா டிரைவ் பண்ணிடலாம். del v என்ன? இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்தா போதும் சார்.
இங்கே வி போட்டால் இங்கேயும் வி போட போகிறீங்க. ஸோ டெல் வியோட ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன், மைனஸ் இங்கே போட்டேன், டெல் ஆர் இங்கே போட்டேன், மியூ மைனஸ் 1 ஆஃப் ஏ. ஸோ இதை மைனஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஏஏ காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்போசிவ் பவர். 1 மார்க்கில் கேஸ் பேஸில் கேட்டால் இதெல்லாம் சிலபஸில் இல்லை, நம்மளால சொல்ல முடியாது, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். கிளியர் கிளியர் கிளியர். மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட் எடுத்துடும் சார். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் போற வர எல்லாரும் இந்த டாபிக் படிச்சிட முடியாது சார். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் படிக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு நாலேஜ் வேணும் சார். ரொம்ப பேஷன், ரொம்ப ஃபோக்கஸ்டாக படித்தா மட்டும்தான் இது முடியும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 30 minutes பிரேக் ப்ளீஸ். எஸ், ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் நமக்கு நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் புரியும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஆக்சுவலாக மேக்னிஃபிகேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஏன் 2 ஃபார்முலா வந்தது அப்படின்னா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் 2 ஃபார்முலா இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் பாருங்கள். டயக்ராம், ஓகே, இங்கே என்னோட ரெஃபரன்ஸ்லாம் எழுதியிருக்கேன். டயக்ராம் ஃப்ரம் செங்கேஜ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கஸ்டமைசர் செங்கேஜில் டயக்ராம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைன். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் எக்ஸாமில் வரையலாம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கிட்ட. இதில் எதுவும் லென்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் கண்ணான ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேன், டி. நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஹெச்சை இமேஜின் பண்ணும்போது தூரமாக இருக்க ஒரு தென்னை மரத்தெல்லாம் இமேஜின் பண்ணக்கூடாது. நார்மல் கண்டிஷன், என் கையில் ஒரு புக் இருக்குது. ஸோ தட் ஷுட் பி 25 cm ஃப்ரம் மை ஐ. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 25. லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷனை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் இஸ் ஈக்குவல் டு 25 cm. மேக்னிஃபிகேஷனுக்கு லென்ஸ் வரும்போது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் எடுத்துப்போம். தீட்டா இமேஜ் பை தீட்டா ஆப்ஜெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த இமேஜுங்கிறது லென்ஸ் வச்ச பிறகு, தீட்டா ஆப்ஜெக்ட்டுங்கிறது லென்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் நான் எழுதியிருக்கேன் இன்புட்னு எழுதியிருக்கேன். எப்பயுமே உங்கள் ரெஃபரன்ஸு கீழே இன்புட்டு, மேலே தான் அவுட்புட். கண்டிப்பாக இதில் ஒன் ஷாட்லேயே நீங்கள் இதில் படித்தாலும் செமையாக புரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்கள். வெறுங்கண்ணில் நேக்கட் ஐல நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்க்குறேன், h by d tan theta is equal to opposite side by adjacent side tan theta o, that is small angle approximation. நான் tan theta not theta o ன்னு எழுதிக்கிறேன். h by d இதான் ரெஃபரன்ஸ், இதுதான் ரெஃபரன்ஸ், இதான் இன்புட். ரெஃபரன்ஸ் இன்புட் நான் எப்பயாவது சொன்னேன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடணும். பட் ஆனால் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் போன பிறகு இதை டீட்டெயிலாக பேச மாட்டோம். ஆனால் அந்த போர்ஷனுக்குள்ளே, அந்த டாபிக்குள்ளே இதை யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் பசங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் 2 ஃபார்முலா இருக்குது சார். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சரி, டீட்டெயிலாக பார்த்துடலாமா? இப்போ வெயிட் அ மினிட். இந்த m is equal to d by f அப்படிங்கிற ஃபார்முலா ஆப்ஜெக்ட் அட் ஃபோக்கஸ். ஆப்ஜெக்ட் அட் ஃபோக்கஸ்னா இமேஜ் எங்க கிடைக்கும்? இமேஜ் அட் இன்ஃபினிட்டில கிடைக்கும். பக்கா? எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ப்ரூஃப் பண்ண டயக்ராம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அடுத்தது இந்த கேஸ்ல இன்னொரு பிளஸ், ஒரு பயங்கர அட்வான்டேஜ் இருக்கு. இங்க கண்ணு வலிக்காது, அன்ஸ்ட்ரெயின்ட் ஐ, கண்ணு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதெல்லாம் வார்த்தையில ப்ராப்ளம்ல வரும். ஆனால் பசங்க வந்துட்டு அவ்வளோ டீப்பாக அதை படித்தா மட்டும்தான் ஃபார்முலா பிக் பண்ணி எழுதுவாங்க. இல்லைன்னா சார் நான் 1 + d/fன்னு ஒரு ஃபார்முலா படித்தேன், அதை அன்சர் பண்ண தப்புன்னு வருது சார் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட் அட் ஃபோக்கஸ்னு கொடுத்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. இந்த கேஸில் கண்ணு வலிக்காமல் கம்ஃபர்டபுளாக பார்க்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1 + d/f எப்போ யூஸ் பண்ணணும்னு கேட்டால், இமேஜ் அட் டி. சூப்பர்ல, இமேஜ் அட் டி. யார் டி? 25 cm. இதில் கண்ணு பயங்கரமாக வலிக்கும். ஸ்ட்ரெயின்ட் ஐ. நான் இப்போ அதுக்கு தான் இமேஜ் காமிக்க போகிறேன். எஸ், இந்த டயக்ராம் பாருங்க. சச் அ வண்டர்ஃபுல் அவுட்புட். ஆப்ஜெக்ட் நான் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கேன். இதான் ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஆப்ஜெக்ட்னா இந்த இடத்துல வச்சிருக்கேன். இங்க இருக்கு, தெரியுதா? இருக்கா? எஸ், தெரியுது. ஃபைனல் இமேஜ் எங்க இருக்கு? டில இருக்கு. ஃபைனல் இமேஜ் டி, ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆங்கிள் எடுக்கும்போது எனக்கு இதே எடுத்துக்கிறேன். நான் இதை எடுத்துக்கிறேன், லென்ஸ் வச்சுட்டேன். ஸோ இது அவுட்புட். லென்ஸ் வச்சுட்டேன், இது அவுட்புட். பக்கா ஒர்க் பண்ணிடுவோமா? எடுத்துக்கலாம். அடுத்தது லென்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன், இது செகண்ட் அவுட்புட். ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கேன்? எக்ஸாக்டா ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கேன்? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கேன்? ஃபோக்கஸ்ல. அப்ப இமேஜ் எங்க கிடைக்கும்?
இன்ஃபினிட்டில கிடைக்கும். லென்ஸ் வச்சுட்டேன், இதுதான் அவுட்புட். ஸோ இது ஒரு அவுட்புட். இந்த இன்புட்டுங்கிறது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தது. அப்போ அதை ரெண்டையும் நீங்க ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கேஸ் வரும். கிளியர்? டி பை எஃப் 1 + டி பை எஃப். ஸோ இதோட டெரிவேஷன் வேணும் அப்படின்னா கீழே உள்ள கிளாஸ், தட் இஸ் என்னோட ஓன் ஆப்பை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள டெரிவேஷன் பார்ட் இருக்கு. ஒருவேளை நீங்க கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற டேஸ்ல இதெல்லாம் நம்ம ஃபுல்லா டெரிவேஷன் டீட்டெயிலாக எடுப்போம். ஆக்சுவலாக இப்போ கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 டேஸ் ஆகுது. அதில் 5-6 லெசன்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அப்கமிங்ல நீங்க இந்த ரே ஆப்டிக்ஸ் வேணா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேஜோட இன்டென்சிட்டி கரெக்டா? ஸோ எனக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல 2 மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா கிடைக்கிறதுனால தான் நான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல 2 மேக்னிஃபிகேஷன் எனக்கு கிடைக்குது. இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் போவோம். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐபீஸ், இதுலயும் ஃபார்முலா தான் சார். சார் அந்த ஃபார்முலாவோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம நல்லா படிச்சோம்னா எந்த சம்னாலும் நம்மளால லீட் எடுத்து போட முடியும் சார். ஒரு 10 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். அப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐபீஸ். காம்பவுண்ட்ல அப்ஜெக்டிவோட ஐபீஸ் ரொம்ப பெருசா இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டயக்ராம் பாருங்க. ஃபைனல் இமேஜ் டீல ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபைனல் இமேஜ் டீல ஃபார்ம் ஆனா கண்ணு வலிக்குமா வலிக்காதா? கண்டிப்பா கண்ணு வலிக்கும். மேக்னிஃபிகேஷன் அதிகமா கிடைக்கும். அதுதான் நீங்க ஃபண்டமெண்டலா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இங்க பாருங்களேன். இதை விட மேக்னிஃபிகேஷன் 1 மடங்கு அதிகமா இருக்கா? அப்ப கண்டிப்பா கண்ணு வலிக்கும். கண்ணு வலிக்குதுன்னு ஒரு பெரிய டிராபேக் இருந்தாலும் மேக்னிஃபிகேஷன் அதிகமா கிடைக்குதுன்னு ஒரு அட்வான்டேஜும் இருக்கும். இங்க அன்ஸ்டெயின்டை கண்ணு வலிக்கல, அது ஒரு அட்வான்டேஜ். ஆனா மேக்னிஃபிகேஷன் கம்மியா இருக்கு, அது ஒரு டிராபேக். கிளியரா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களா, செமையா புரியும்ல? எஸ். ஓகே, இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். இவங்க மேக்னிஃபை பண்ணி தருவாங்க. ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைன் இது யாரு? இந்த லைன் யாரு? இமேஜ். யாரோட இமேஜ்? ஃபர்ஸ்ட் லென்ஸ் கொடுக்குற இமேஜ். அதை இவங்க ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறாங்க, செகண்ட் லென்ஸ் ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறாங்க. இவங்க மேக்னிஃபை பண்ணி இவங்க கிட்ட கொடுக்குறாங்க, அவங்களும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்றாங்க. அப்ப மேக்னிஃபிகேஷன் என்ன? எம் அப்ஜெக்டிவ் லென்ஸ் இன்டு எம் ஐபீஸ், 2 பேரும் மேக்னிஃபை பண்றாங்க. திஸ் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஒரு நாளும் மாறாது சார். மாறாதுன்னா அது ஈஸி சார் எழுதுறது. m is equal to v0 by u0. இதுவும் ஸ்பெஷல் கேஸ்ல நெக்ஸ்ட் பேஜ்ல மாத்திடுவேன். ஃபார்முலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பாத்துக்கோங்க. இந்த MO v0 by u0 சார். சூப்பர் சார். ME என்ன? ME ஒரு ஃபார்முலா இல்லையே, 2 ஃபார்முலா இருக்கே. கண்ணு வலிக்கிறது ஒண்ணு, கண்ணு வலிக்காம இருக்கிறது ஒண்ணு. எது கண்ணு வலிக்கும்? இது கண்ணு வலிக்கும், இது கண்ணு வலிக்காது. கரெக்டா? ஸோ d by fe 1 + d by fe. அதான் இங்க எழுதியிருக்கேன். MOக்கு பதிலா என்ன போடணும்? v0 by u0. சூப்பர்ல. அடுத்தது ME பதிலா அன்ஸ்ட்ரெயின்டு பொசிஷன் சொன்னா இதை போட்டுறணும். ஸ்ட்ரெயின்டு பொசிஷன் சொன்னா 1 + d by fe. கிளியர் 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 கிளியர். ஸ்ட்ரெயின்டு எப்போ நடக்கும்? டீல ஃபார்ம் ஆகணும், 25 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆகணும், டீல ஃபார்ம் ஆகணும். டீல ஃபார்ம் ஆனா கண்ணு வலிக்கும். ஸோ இங்க எழுதிருக்கேன் பாருங்க, அட் LDDV எழுதிருக்கேன். கிளியர் கிளியர் கிளியர். நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி இன்னொரு இமேஜ் இருக்கு, அது பார்த்துருவோம். இன்ஃபினிட்டி இமேஜ் பார்த்துருவோம் சார். ஃபேண்டாஸ்டிக். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட இன்னொரு கேஸ் சார். இதுல நீங்க டீட்டெயிலா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு இமேஜ் எப்ப சார் இன்ஃபினிட்டிக்கு போகும்? அந்த லென்ஸோட ஃபோக்கஸ்ல வந்து கரெக்டா அடிக்கணும். இங்க பாருங்க, இவங்க ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க. இங்க வந்து இமேஜ், இந்த லைன் இமேஜ். யாருக்கு இமேஜ்? இவங்களுக்கு இமேஜ். அவங்க அதை ஆப்ஜெக்டா வாங்கிக்கிறாங்க. கரெக்டா இது வந்து இந்த லென்ஸோட ஃபோக்கஸ்ல வந்து விழுந்துருச்சு சார். இந்த லென்ஸோட ஃபோக்கஸ்ல விழுந்தா இமேஜ் எங்க போகும்? இன்ஃபினிட்டிக்கு போகும் சார். இவ்வளவுதான் சார். இதை புரிஞ்சுக்கணும் சார். இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு டேட்டா நல்லா புரியும். இந்த டியூப் லென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அதுக்கு முன்னாடி கண்ணு வலிக்காத பொசிஷன். இன்ஃபினிட்டி போனுச்சுன்னா v0 by u0 d by fe. அட் இன்ஃபினிட்டி கண்ணு வலிக்காது, கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா மேக்னிஃபிகேஷன் கம்மியா கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவும் படிப்பீங்க, ஃபார்முலா ஷீட்ல போட்டிருக்கேன், என்னன்னு பார்ப்போம். இந்த டியூப் லென்த் என்ன தெரியுமா? இதான் L. ஆனா அதை போட்டு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நான் குழப்பல, ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஸ்பெஷல் கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது ப்ராக்டிக்கலா மேக்ஸிமம் அதான் நடக்கும். இதான் டியூப் லென்த். இந்த லென்ஸ் கொடுக்கறது இது வரைக்கும் v0 ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். கிளியரா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் v0. அடுத்தது இந்த லென்ஸோட இங்க வந்து இமேஜ் விழுகிறாங்க, இவங்களுக்கு இது UE. ஐபீஸோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ஐபீஸோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் டிஸ்டன்ஸ். இதுதான் டியூப் லென்த். அப்போ டியூப் லென்த்ங்கிறது என்னதுன்னா v0 + UE.
இங்க இந்த யூஇ யாரு? எஃப்இ. இந்த இடத்துல இந்த கேஸ்ல எஃப்இ. அது புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி என்னன்னா, இதை வரைஞ்சிடுறேன். நான் ஸ்பெஷல் கேஸ் தான் எழுதியிருக்கேன். இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குல்ல, மேல வரையவா? ஓகே, இது அப்ஜெக்டிவ் லென்ஸ். நான் என்ன பண்றேன்னா, எஃப்இ இங்க இருக்கும்போது பக்கத்துல வைக்கிறேன்னா, புரிஞ்சுக்கோங்க, பக்கத்துல வைக்கிறேன்னா. as object AB is placed close to focus, அதனால பக்கத்துல வச்சதனால நான் இந்த யூஇய என்னவா எடுத்துக்கிறேன்னா எஃப்இன்னு எடுத்துக்கிறேன்னாமா. ஓகேவா? ஓகேவா? ஐயோ சாரி 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 ஈன்னு போட்டேன். ரொம்ப சாரி ரொம்ப சாரி ரொம்ப சாரி. இ போட்டிருக்க கூடாது. அது என்ன லென்ஸு? அப்ஜெக்டிவ் லென்ஸ். அப்போ என்ன போட்டிருக்கணும்? எஃப் நாட்னு போட்டிருக்கணும். வெரி சாரி. அப்போ இந்த எஃப் நாட்டுக்கு இங்க வைக்கிறேன், நான் பக்கத்துல வைக்கிறேன். அது யாரு? யூ நாட். இப்போ இது ரெண்டு பக்கத்துல இருக்கிறதுனால யூ நாட்டை நான் என்ன எழுதுறேன்னா எஃப் நாட்னு எழுதுறேன். யூ நாட் என்ன எழுதுறேன்? எஃப் நாட். சரி, மேக்னிஃபிகேஷன் எம்ஓ என்னது? வி நாட் பை யூ நாட். சூப்பர்ல. இப்போ இந்த யூ நாட்டை நான் என்ன எழுதுறேன்? எஃப் நாட். ஏன் எழுதுறேன்? எஃப்க்கு பக்கத்துல வச்சிருக்கேன் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வி நாட்டை மாத்துறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யாரு? அப்ஜெக்டிவ் லென்ஸ். அந்த இடத்துல அந்த தப்பு இங்க நடக்காது. இப்போ இங்க யார் இருக்கா? ஐபீஸ். இந்த இமேஜ் போய் இங்க பக்கத்திலே விழுந்துச்சான். நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க? ஐபீஸ் பக்கத்திலே விழுகுதான். ஐபீஸ் பக்கத்திலேயே. ஆக்சுவலா இந்த டியூப் லென்த்ங்கிறது என்னது? வி நாட் பிளஸ் யூஇ. இந்த யூஇங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கிறதுனால இதை விட்டுட்டோமா. புரிஞ்சுதா? ஆக்சுவலா நான் இன்னொரு இடத்துல இன்னொரு டீட்டெயில் காமிக்கவா? இது அப்ஜெக்டிவ் லென்ஸ், இது ஐபீஸ். ரெண்டுத்துக்கும் இடையில 20 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். இவங்க கொடுக்கறது கரெக்டா 19.5ல போய் விழுந்ததா எடுத்துக்கலாம். அப்போ L is equal to V0 plus UE. இதுதான் V0. சூப்பர்ல. இந்த சின்னூண்டு டிஸ்டன்ஸ் யாரு? UE. அப்படி எழுது 20 is equal to 19.5 plus 0.5 எழுதுறதுக்கு பதிலா L is equal to approximately equal to V0 எழுதுறேன். அந்த சின்ன டிஸ்டன்ஸை விட்டுறேன். இவ்வளவுதான். ஆக்சுவலா இது ஒரு ஃபார்முலா சார். V0 by U0 is equal to L by minus F0. நான் தான் இங்கே உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். U0 F0 ஏன் மாத்திரன்னு சொல்லிட்டேன். இதை வச்சு சொல்லிட்டேன். இப்போ இந்த V0 என்ன? L. அப்போ டியூப் லென்த் எப்போ நான் எடுத்துக்கிறேன்னா அந்த ஐபீஸுக்கு பக்கத்துல போய் விழுகு. இந்த க்ளோஸ் நியர் அப்படிங்கிற வார்த்தை ப்ராப்ளம்ல இருந்தா நீங்க டேரக்டா இதை எடுத்துக்கணும். செம இல்ல சார்? வெரி இம்பார்ட்டன்ட் சார். நிறைய நியூமரிக்கல்ஸ் இதை வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ரிவைன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் நல்லா கிடைக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இன்ஃபினிட்டி. இதான் ஃபார்முலா ஷீட்ல பாருங்க. இது உங்களுக்கு தெரியும்ல, கண்டிப்பா சொல்லலாம்ல. இது என்ன ஃபார்முலா? 1 plus d by f. கண்ணு வலிக்கிற ஃபார்முலா. ஸ்ட்ரெயின்டு பொசிஷன். அந்த வி நாட்டை தான் எல்னு எழுதியிருக்காங்க, யூ நாட்டை எஃப் நாட் எழுதியிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல இருந்ததுனால மைனஸ் 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 மைனஸ். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர் கிளியர் கிளியர். ஸோ மைனஸ் 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 எல் பை எஃப் நாட் ஆஃப். இந்த மைனஸ் கூட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா கீழே போட்டுக்கோங்க, ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். எல் பை மைனஸ் எஃப் நாட் ஆஃப் 1 plus d by fe. இந்த ஃபார்முலா எதுல இருந்து வந்தது? V0 by U0 of 1 plus d by fe ல இருந்து வந்தது. கிளியர்? வெரி கிளியர். எஸ். ஸோ அடுத்தது இந்த இமேஜஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி, கண்ணு வலிக்காத பொசிஷன். அதுல இவங்க இந்த V0 by U0 இதையும் மாத்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுட்டா ப்ராப்ளம்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் கான்செப்ட் இஸ் கிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்செப்ட் இஸ் கிங். கான்செப்டை நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா சம்ல அவங்க எப்படி கேட்டாலும் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். தென் டெலஸ்கோப், லாஸ்ட் டாபிக், ரைட்? எஸ், சேம் ஸ்டோரி சார். ஆனா இதுல ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, டெலஸ்கோப் நம்ம எங்க வச்சு பார்ப்போம்? இன்ஃபினிட்டில இருக்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு கேஸ்ல இங்க பாருங்க, டயக்ராம் பார்த்தோட்டே இனிமே உங்களுக்கு ஐடியா வந்துடணும். டின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் இமேஜ் அட் டி, கண்ணு வலிக்க போகுது. ஆனா ஆப்ஜெக்ட் ரெண்டு சோர்ஸுக்குமே, இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பாருங்க, செகண்ட் கேஸ் பாருங்க. இமேஜ் அட் இன்ஃபினிட்டி, ஃபைனல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. ஆனா ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி தான், தூரத்துல இருக்கிறதான் ஃபோக்கஸ் பண்றோம். பக்கா? ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி. இங்க ஃபைனல் இமேஜ் டி.
ஸோ இந்த கேஸுக்கு ஃபார்முலா 1 + FE/d. இதோட டெரிவேஷன் பார்ட் வேணும், இது எப்படி டிரைவ் பண்ணீங்க, நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது. வழக்கம் போல் சொல்கிற டைலாக் தான், கீழே லிங்க் இருக்குது. இல்லாட்டி கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ரேஆப்டிக்ஸ் சாப்டர் மட்டும் எனக்கு வேணும் சார்னாலும் இங்கே சைடில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ரேஆப்டிக்ஸ் சாப்டர் மட்டும் வேணும், எனக்கு ரேஆப்டிக்ஸ் சாப்டர் மட்டும் வேணும், பர்டிகுலர் சாப்டர் மட்டும் நான் உங்கள்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ -F0/F is equal to 1 + FE/d ஃபார் ஸ்ட்ரெயின்டு பொசிஷன், கண்ணு வலிக்கும். ஃபைனல் இமேஜ் அட் டி, இதான் வார்த்தை முக்கியம் முக்கியம் முக்கியம். ஃபைனல் இமேஜ் அட் டி. அடுத்தது ஃபைனல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி, இதை நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக கண்ணு வலிக்காதானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, அதானே நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபைனல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி, அதுக்கு ஃபார்முலா ரொம்ப ஈஸி, -F0/Fe. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 2 ஃபார்முலா இல்லை 4 ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் டியூப் லென்த் 1, டெலஸ்கோப்புக்கு 2 ஃபார்முலா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு 2 ஃபார்முலா. கிளியர்? ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை முன்னே இருக்கிறத விட எனக்கு இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆகிருக்கு சார், ப்ராப்ளம் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை என் கிளாஸஸ் ஆன்லைனில் வேணும் அப்படின்னா February 28 எக்ஸாம்குள்ளே வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.